ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கமான வீடு. நான் உங்கள் எஸ்என். நாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு 3BHK வீடை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடு அமைஞ்சிருக்கிற ஏரியா தாங்க இந்த வீடோட ஸ்பெஷாலிட்டி. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம ஷோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடு அமைஞ்சிருக்கிற ஏரியா தாங்க இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி. அவ்வளோ அமைப்பான சூப்பரான ஏரியாவில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. ஒரு மக்கள் குடியிருப்பு மத்தியில் எல்லா வசதிகளும் அமைஞ்ச ஏரியாவில் தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா, ரோடு ஃபெசிலிட்டிஸ், ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ், நல்ல தண்ணி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அமைஞ்சிருக்குங்க. இந்த ஏரியாவிலேயே ஒரு அழகான வீடாக அழகான எலிவேஷன் ஒர்க் கொடுத்து அதுக்கு கலர்ஃபுல்லான பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து சூப்பராக காமிச்சிருக்காங்க. மெயின் கேட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டைப்ஸ் டிசைனில் நல்லா ஸ்ட்ராங்கான மெட்டல் கேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் நல்ல ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இந்த பார்க்கிங்கோட ஃப்ளோரிங்க்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும், சைடில் வர வாலுக்கு லிண்டன் லெவலில் மேட் ஃபினிஷில் அழகான செராமிக் டைல்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கார் பார்க்கிங்கோட சீலிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஃபுல்லான சீலிங் லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை சுற்றிலும் ஒரு ஆள் ஃப்ரீயாக போய் வர அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் கொடுத்து இந்த வீடை கட்டியிருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக இந்த வீட்டை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வாலும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட மெயின் டோர் கிழக்கு பார்த்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. உள்ளே போகிற ஸ்டெப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கிரானைட் கல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 ஸ்டெப்ஸ் ஏறி உள்ளே போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட நிலவும் கதவும் பார்த்தீங்கன்னா அழகான டிசைனில் ஸ்ட்ராங்கான தீக்கூட்டில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் டிசைனில் சூப்பரான கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் போயர் ஏரியா. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5க்கு 7 சைஸில் போயர் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த போயர் ஏரியாவிலேருந்து லிவிங் ஹாலை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இந்த வீடை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட நல்ல ஸ்பேசியஸான லிவிங் ஹால். 16க்கு 16 சைஸில் பெரிய லிவிங் ஹாலாக கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஹாலோட நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக ஒரு பெரிய UPVC விண்டோவும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஹாலோட ஃப்ளோரிங்கில் லைட் கலரில் கிளாசிஃபை வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி யூனிட் வைக்கிறதுக்கான ஆப்ஷனும் UPS வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இல்லத்தரசிகளுக்கு முக்கியமான ஏரியா. ஆமாங்க, டைனிங் கம் கிச்சன் ஏரியா தான் நம்ம பார்க்குறது. 8க்கு 16 சைஸில் டைனிங் கம் கிச்சன் ஏரியா நல்ல ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. கிச்சனோட கவுண்டர் டாப் எல் ஷேப்பில் கொடுத்து கிரானைட் கல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சிங்க்கும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறையா ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக லாஃப்ட் ஏரியாவும் கடப்பாக்கல் ஃபிக்ஸ் பண்ண செல்ஃபும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த கவுண்டர் டாப்புக்கு மேலே இருக்கிற வாலுக்கு ஃபுல்லாகவே பிக்சர் டிசைனில் கிளாசிஃபைல வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க. கிச்சன் ஏரியாவிலேருந்து பேக் சைடு ஏரியாவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான உட்டன் டோர் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பேக் சைடு ஏரியாவில் தான் வாட்டர் சம்பும் போரும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. பேக் சைடு ஏரியாவில் அவுட் சைட் டாய்லெட் கம் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது இந்தியன் ஸ்டைலில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ள திங்ஸ் இருக்கிறதுனால நம்ம உள்ளே பார்க்க முடியல. இப்போ நம்ம பார்க்குறது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட டோருக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான டிசைனில் ஃப்ளஷ் டைப் உட்டன் டோர் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே என்றாலும் பியூட்டிஃபுல்லான பெட்ரூமுங்க. அதாவது சூப்பரான பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து இந்த பெட்ரூமை ரெடி பண்ணியிருக்காங்க. 10க்கு 16 சைஸில் அழகான ஸ்பேசியஸான பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெயிண்டிங் ஒர்க் பார்க்கும்போதே இந்த பெட்ரூம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ஒன் சைட் வாலில் டார்க் கலர் பெயிண்டிங்கும் மற்ற சைட் வாலுக்கு எல்லாமே லைட் கலர் பெயிண்டிங் கொடுத்து இந்த பெட்ரூமை சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக 2 UPVC விண்டோவும் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக கடப்பாக்கல் ஃபிக்ஸ் பண்ண செல்ஃபும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமோட டோருக்கு சூப்பரான UPVC டோரு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க.
இந்த பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு மேட் ஃபினிஷ் ஃப்ளோரிங் டைல்ஸும் சைடில் வர வாலுக்கு லிண்டன் லெவலில் மேட் ஃபினிஷில் செராமிக் டைல்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த டைல்ஸ் பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இந்த பாத்ரூமுக்கு தேவையான சானிட்டரி வேர்ஸ், அக்சசரிஸ் எல்லாமே கஸ்டமருக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புக் பண்ணும்போது ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டெப்ஸுக்கு பிளாக் கலரில் கிரானைட் கல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சைடில் வர கேண்டில் பாரை சிம்பிள் டிசைனில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஸ்ட்ராங்காக ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் என்ட்ரானதும் இப்போ நம்ம பார்க்குறது செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூமோட டோருக்கும் சூப்பர் டிசைனில் ஃப்ளஷ் டைப் வுட்டன் டோர் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமையும் ஓப்பன் பண்ணி உள்ளே என்றானோ அதே மாதிரி பியூட்டிஃபுல்லான பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமை. இந்த பெட்ரூமோட சைஸும் 10x16 சைஸில் மாஸ்டர் பெட்ரூமாக தாங்க ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன் சைடு வாலில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் நல்ல டார்க் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து, சைடில் வர 2 சைடு வாலுக்கும் லைட் கலர் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து சூப்பராக காமிச்சிருக்காங்க. இந்த பெட்ரூமோட நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக 2 UPVC விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக கடப்பாக்கல் ஃபிக்ஸ் பண்ண நல்ல பெரிய செல்ஃபும் லாஃப்ட் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் ஒரு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமுக்கு ரெடிமேட் UPVC டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கும் மேட் ஃபினிஷ் ஃப்ளோரிங் டைல்ஸும் சைடில் வர வாலுக்கு லிண்டன் லெவலில் கிளாசிஃபை வெட்டிஃபை டைல்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த டைல்ஸ் ஒர்க்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இந்த பாத்ரூமுக்கு தேவையான சானிட்டரி வேர்ஸ், அக்சசரிஸ் எல்லாமே கஸ்டமருக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. எங்கடா 3 BHK வீடுன்னு சொன்னேன், 2 BHK தான் காமிச்சிருப்பேன், இன்னொரு பெட்ரூமை காணாமன்னு கேட்குறீங்களா? வாங்க அடுத்த பெட்ரூமை எங்கே இருக்குன்னு நம்ம போய் பார்க்கலாம். ஓப்பன் டெரஸை அக்சஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்ட்ராங்கான மெட்டல் கேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கேட்டை ஓப்பன் பண்ணி வெளியே வந்ததும் பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க அந்த 3rd பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு ஒரு சூப்பரான டிசைனில் ஃப்ளஷ் டைப் வுட்டன் டோர் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் பியூட்டிஃபுல்லான பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூம்லேயும் நல்ல ஸ்பேசியஸான பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. பியூட்டிஃபுல்லான பெயிண்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட 3 பெட்ரூமுக்குமே அட்ராக்டிவான பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக 2 UPVC விண்டோவும், ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக கடப்பாக்கல் ஃபிக்ஸ் பண்ண செல்ஃபும் லாஃப்ட் ஏரியாவும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 3 பெட்ரூமுமே நல்லா மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணி பியூட்டிஃபுல்லாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கும் மேட் ஃபினிஷ் ஃப்ளோரிங் டைல்ஸும் சைடில் வர வாலுக்கு லிண்டன் லெவலில் கிளாசிஃபை வெட்டிஃபை டைல்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த டைல்ஸ் ஒர்க்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இந்த பாத்ரூமுக்கு தேவையான சானிட்டரி வேர்ஸ், அக்சசரிஸ் எல்லாமே கஸ்டமருக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த ஓப்பன் டெரஸில் வாஷ் பண்ணுறதுக்கான கல்லும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேசியஸான ஓப்பன் டெரஸ் கொடுத்துருக்கனால ஃப்யூச்சரில் நீங்கள் இங்கே இன்னொரு பெட்ரூம் எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு நல்லா ஸ்பேஸ் கொடுத்து கட்டியிருக்காங்க. மொட்டை மாடி போகிறதுக்கான ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான ஸ்டெப்ஸு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸ் ஏறும்போது எந்த தடுமாற்றமும் இல்லாத அளவுக்கு நல்ல பெருசான ஸ்டெப்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இப்போ மொட்டை மாடி வந்து சுற்றி பாருங்கள் எவ்வளோ வீடுகள் இருக்குதுன்னு பாருங்கள். சுற்றி கோயில் எல்லா வசதிகளும் இருக்குங்க. நிறைய வீடு அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான ஏரியாவில் தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டுக்கு தேவையான எல்லா ஆக்சசரிஸும் இந்த நியர்பை ஏரியாலையும் உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த வீட்டோட ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடு பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு அழகான வீட்டில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.